அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பன்னும் நாடாச் சிறப்பு என்ற தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வாக்கிற்கு இணங்க என்னுடைய இனிய நண்பர் வணக்கத்திற்குரிய கவிஞர், எழுத்தாளர், திரைப்பட ஆசிரியர், இப்படி பன்முக திறமை வாய்ந்த கவிஞர் தியாரு இனிய நண்பர் தியாரு அவர்கள் இன்று நுங்கம்பாக்கம் ஹைரோடிலே ஒரு பெரிய லாட்ஜிலே 4 புத்தகங்கள் வெளியிடுகிறார். அவருடைய அழைப்புதன் பேரில் நான் இங்கு வந்துள்ளேன். அந்த புத்தகங்களை வெளியிடுபவர் என்னுடைய வணக்கத்திற்குரிய என்னுடைய மைத்துனரும் நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்கள். அதற்காக நான் இங்கு வந்துள்ளேன். அதனை மாலை 5 மணிக்கு அந்த விழா நடைபெறும். அதற்காக வந்துள்ளேன். அவர் மிக மிக அன்புடையவர். அதான் அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பனும் நாடாச் சிறப்பு. முதலில் நான் எழுதிய வாழ்வின் வெற்றிப்படிகள் என்ற நூலுக்கு அவர்தான் அணிந்துரை எழுதினார். நான் எழுதிய புத்தகங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட 10 புத்தகங்கள் தான் இருந்தன. அன்றே வெளியிடும் நாளிலே அனைத்து புத்தகங்களும் வாங்கிவிட்டனர். அந்த அளவுக்கு அற்புதமாக அணிந்துரை எழுதியிருந்தார். அந்த அன்பு இன்னும் எங்களுக்கு பாலமாக இணைத்திருக்கிறது என்று சொல்லலாம். தொல்காப்பியத்திலே பொய்யும் வலுவும் தோன்றியபின் ஐயர் யாத்தனர் கரணும் என்பர் தொல்காப்பியர். அதற்கு முன்னால் திருமணச் சடங்கே இல்லை. தொல்காப்பியர் காலத்தில்தான் திருமணச் சடங்கு ஏற்பட்டது. அதே போல இப்போது சிலர் என்ன நினைக்கிறார்கள், நாவல் இருக்குல்ல, நாவலுக்கும் ஒரு வரன்முறை இருக்கிறது என்று சிலர் வாதாடுகிறார்கள் என்னுடன். அது உண்மையா என்பதை தமிழ் அறிஞர்கள் தான் சொல்ல வேண்டும் அவர்களை. ஆனால் அப்படி உண்மை இல்லை எனில் அவர்களினுடைய பதவியாவது போக்க வேண்டும். மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாவலுக்குன்னு ஒரு இலக்கணம் படைத்திருக்கார். அது யார் படைத்ததுன்னு தெரியல. அதைத்தானே அவர்கிட்ட தான் இனிமேல் கேட்கணும். நாவலுக்கு என்று ஒரு இலக்கணம் படைத்தவர் யார் என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். இதை அவரும் கேட்டுக்கொண்டு இருப்பார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலுடன் பார்ப்போம்.